ஏமனில் ஹவுதி தீவிரவாதிகளை ஒடுக்க சவுதி அரேபியா அதன் எல்லைப் பகுதியில் இருந்து தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஏமனுக்கான ஐநா தூதர் ஜமால் பென் ஒமர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏமன் நாட்டில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அரசு படைக்கு எதிராக போரிட்டு வருகின்றனர். இவர்களுக்கு ஆதரவாக அல் கைதா தீவிரவாதிகளும் இணைந்துள்ளதால் அரசு படைகளுக்கு ஆதரவாக சவுதி அரேபியா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் போர் விமானங்கள் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஏமனில் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவாக அல் கைதா தீவிரவாதிகளும் இணைந்திருப்பதால் சவுதி அரேபிய அரசு அந்நாட்டு எல்லையை நோக்கி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. ஏராளமான ஆயுதங்களுடன் சவுதி அரேபிய ராணுவத்தினர் மோட்டார் ரக குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஐநாவுக்கான ஏமன் நாட்டு தூதர் ஜமால் பென் ஒமர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஏமனில் நிலவி வரும் உள்நாட்டு குழப்ப நிலைக்கு ஐநா தூதர் ஜமால் போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று வளைகுடா நாடுகள் புகார் தெரிவித்தன. இந்த புகாரை தொடர்ந்து அவர் பதவி விலகியதாக கூறப்படுகிறது. மொராக்கோ நாட்டைச் சேர்ந்த ஜமால் கடந்த 2012ஆம் ஆண்டில் ஐநாவுக்கான ஏமன் தூதராக நியமிக்கப்பட்டவர் ஆவார். உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.